இந்தியன் பீனல் லா திரை விமர்சனம். கிஷோர், டிடிஎஃப் வாசன், அபிராமி, குஷிதா, நரேன், திலீபன், ஜான் விஜய், போஸ் வெங்கட் மற்றும் பலர் நடிப்புல, கருணாநிதி இயக்கத்துல, அஸ்வின் விநாயகமூர்த்தி இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் இந்தியன் பீனல் லா. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்கள் ஒருவருக்கு எதிராக இருந்தால் இந்திய தண்டனை சட்டத்தின்படி அவரை குற்றவாளியாக கருதி தண்டனை வழங்க முடியும். அந்த வகையில் எந்தவித குற்றமும் செய்யாத கிஷோர் ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு எதிராக சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு குற்றவாளியாக்கப்படுகிறார். குற்றம் செய்யாத கிஷோரை குற்றவாளியாக்கி தண்டனை பெற்றுக் கொடுக்க அதிகார வர்க்கம் முயற்சிக்க அவரை காப்பாற்ற அவரது தங்கையின் காதலரான டிடிஎஃப் வாசன் முயற்சிக்கிறார். இறுதியில் யாருடைய முயற்சி வெற்றி பெற்றது, கிஷோரை குற்றவாளியாக்க முயற்சிப்பவர்கள் யார், எதற்காக என்பதுதான் படத்தின் கதை. கிஷோர் தனது யதார்த்தமான நடிப்பு மூலம் திரைக்கதைக்கு பெரும் பலம் சேர்த்திருக்கிறார். செய்யாத குற்றத்திற்காக காவல் நிலையத்தில் அவர் எதிர்கொள்ளும் கொடுமைகள் பார்வையாளர்களை கலங்க வைக்கிறது. அறிமுக நடிகர் டிடிஎஃப் வாசன் கொடுத்த வேலையை குறையின்றி செய்திருக்கிறார். காவல்துறை உயர் அதிகாரியாக நடித்திருக்கும் ஹரிஷ் பெராடி கொடூரமான முகத்தை கச்சிதமாக கையாண்டு மிரட்டுகிறார். மற்றொரு காவல்துறை உயர் அதிகாரியாக நடித்திருக்கும் திலீபன் நடிப்பு அளவு. காவல்துறை ஆய்வாளராக நடித்திருக்கும் ஜான் விஜய் வழக்கம் போல் தனது அதிகப்படியான நடிப்பில் தலைவலியை ஏற்படுத்துகிறார். கிஷோரின் மனைவியாக நடித்திருக்கும் அபிராமி, முதலமைச்சர் வேடத்தில் நடித்திருக்கும் நரேன், போஸ் வெங்கட் உள்ளிட்ட மற்ற கதாபாத்திரங்களில் நடித்திருப்பவர்கள் தங்களது பணியை சரியாக செய்திருக்கிறார்கள். இசையமைப்பாளர் அஸ்வின் விநாயகமூர்த்தியின் இசையில் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை குறை சொல்ல முடியாத வகையில் பயணித்துள்ளது. ஒளிப்பதிவாளர் எஸ் பிச்சமணி காட்சிகளை கலர்ஃபுல்லாக படமாக்கியிருக்கிறார். படத்தொகுப்பாளர் பிரகாஷ் மாப்புவின் பணியும் சிறப்பு. எழுதி இயக்கியிருக்கும் கருணாநிதி சில உண்மை சம்பவங்களை மையமாக கொண்டு பரபரப்பான கற்பனை கதைக்கு விறுவிறுப்பான திரைக்கதை அமைத்து படத்தை சுவாரஸ்யமாக இயக்கியிருக்கிறார். மொத்தத்துல இந்தியன் பீனல் லா வழக்கமான படம் அல்ல.